இந்த வாரம் சந்தைக்கு போகாதங்காட்டி இவ்வளவுதான் காய்கறி இருந்துச்சு. அதனால் இதை வச்சு நான் டேஸ்ட்டான சாம்பார் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஆங்கிள் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அப்படி வச்சா பாதி மண்டை தான் தெரியுது. இங்கே பாருங்களேன், ஒருத்தனை மேலே ஏறி உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். வந்து தக்காளியெல்லாம் மோப்ப முடிச்சுட்டு இருக்கான். குறுக்கு இந்த கௌசிக் வந்தான். இவன் வேற குறுக்கு மறுக்க நடந்துட்டு கேமரா வேற மறைச்சிட்டு இருக்கான். இவனை தூக்கி கீழே விட்டாலும் மேலே மேலே குதிச்சு வந்தாரான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கேரட் முள்ளங்கியோட தோலெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இவன் வேற சீரியலுக்கு நடுவில் வர விளம்பரம் மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கான் ஃப்ரேமுக்குள்ள. ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? அட கர்மமே! ஐயோ, இது பிடைக்கிறா தலை அங்க இருக்கு. நிமித்தவன தூக்கு தூக்கு. கேரட் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. கேரட் அரிஞ்சு போட்டாச்சு. அடுத்தது முள்ளங்கியும் அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிறேன். எல்லா காய்கறியும் கட் பண்ணியாச்சு, தண்ணியிலையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு நான் வந்து சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்துட்டேன். நல்லா பருப்பு எடுத்துட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் வந்து வச்சு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற மண் கல் குப்பை எல்லாம் போயிடும். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் மாற்றி அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பருப்பு நல்லா பூவாட்ட வேகணும்னா அதில் வந்து கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்குங்க. தமிழில் வந்து ஆமணுக்கு எண்ணெய்னு பாட்டில் எழுதி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடியை போட்டு மூடி நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்துடும் பருப்பு. பருப்பு வந்து விசில் வரட்டும். அதுக்குள்ளே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஆனால் 3 கட் பண்ணல, 2 தான் பண்ணேன். அடுத்து வந்து பூண்டு ஒரு 10 பற்கள். விசில் வந்து 5 விசில் வந்துருச்சு. அதனால் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு பூண்டு தொளிச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இதில் வந்து வெங்காயம் மட்டும் இருக்காது, ஏன்னா கட் பண்ண மறந்துட்டேன். அப்புறமா கட் பண்ணிடுவேன். நீங்கள் முன்னாடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. கடைசியாக தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி கடைசியாக தான் கட் பண்ண வெங்காயத்தை. பொடி பொடியாக கட் பண்ணுன்ட்டு இல்லை, 1-2 கட் பண்ணிக்கோங்க. வடச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலந்தலை, மிளகாய், பூண்டு மற்றும் தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடியாட்டம் வணங்கி வரணும். எந்த அளவுக்குன்னா நம்ம மூஞ்சி அதில் தெரிகிற அளவுக்கு நல்லா கண்ணாடியாட்ட வணங்கணும். அது வேகிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு உள்ள போட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. அடுத்தது வந்து தக்காளி பழத்தை போட்டுடலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளி வந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ அதுக்குள்ளே போய் அந்த காய்கறிகள் இருக்கிற தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம்.
கழுவும் போது கீழே மேலே விழுந்த காய்கறி போக மிச்சத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம மசாலாஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் வந்து 1 சிட்டிகை போட்டுட்டு, அடுத்து வந்து சாம்பார் தூள். சாம்பார்னாலே சாம்பார் தூள் தான் மெயின், அதனால் அது 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து வீட்லேயே செஞ்ச சாம்பார் தூள், அதனால் வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். போட்டுட்டு நம்ம போட்ட மசாலா தூள் வந்து எல்லா காய்கறிகளையும் படுற மாதிரி நல்லா அடியிலேருந்து விட்டு ஒரு கிண்டிருங்க. எல்லாத்துலேயுமே ஈவனாக ஈக்குவலாக படுற மாதிரி ஐயோ குற்றவாளிக்கு EPCO 310 தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, என்ன எனக்கு ரொம்ப எல்லா காய்கள் மேலேயும் வந்து மசாலா படுற மாதிரி நான் நல்லா வந்து வணக்கிட்டேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி கட் பண்ணி தண்ணியில் தான் போட்டு வச்சிருந்தோம். அதனால் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு இதாகட்டும். ஸோ சும்மா ஏதாச்சும் மூடி மாதிரி இருந்தால் அதை வச்சு மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே வந்து பாதி வெந்துடும். நான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இன்னும் அடியிலலாம் தீஞ்சு போயிடும். அது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து குக்கரில் வச்சுட்டோம்ல பருப்பு, அதை எடுத்து ஒரு ஸ்மாஷ் பண்ணிடலாம். மியா மியா வெண்ண வீட்ல கடைஞ்ச வெண்ண எப்படி கடைஞ்சேன்னு சொல்லி தரேன் உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிர விடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் ஓரளவுக்கு வெந்திருந்தது. இருந்தாலும் வந்து மூழ்கிற அளவுக்கு இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இந்த ஸ்டேஜுக்கு வந்து உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் ஒரு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க, ஏன்னா புளிக்கரைசல் வந்து தேவைப்படும் லாஸ்ட்டில். இன்னும் போட்டோன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு பார்ட் 2 போகலாம். அடுத்த பார்ட் இன்னும் ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணி பாருங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே ஏதோ பர்பி கிடைக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்பி இல்ல, சும்மா சொன்னேன்.